எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதைய பத்தி பார்க்க போறோம். நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மைய நம்மளோட அறிவை வச்சு எப்படி ஜெயிக்கலான்னு சொல்ற ஒரு கதை. இது தன்னோட விதியையே ஜெயிச்ச ஒரு குட்டி நாயோட கதை. உங்களுக்கு எப்போவாது நாம இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டோம்னு தோணிருக்கா? கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல அப்படி தோணிருக்கோம் இல்லையா? நம்ம கதையோட ஹீரோக்கும் இப்போ அதே ஃபீலிங் தான். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இங்கதான் நம்ம கதையோட ஹீரோ சாச்சாவை பார்க்க போறோம். அவன் ஏன் சோகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்க போறோம். ஆனா பாருங்க, அவனோட சோகத்துக்கு காரணம் வெளியில இல்ல, அவனுக்குள்ளேயே தான் இருக்கு. இவன் தான் நம்ம சாச்சா, ஒரு குட்டி நாய்க்குட்டி. ஆனா எப்ப பார்த்தாலும் சோகமா உம்முன்னு மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். அவன் மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடுதுன்னு பாருங்களேன். நான் ஒன்னும் பெரிய பணக்கார வீட்டுல பிறக்கல, நான் பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கேன், எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குதே, மத்தவங்கள பார்த்தா ஒரே பொறாமையா இருக்கு. இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களால அவனோட தாழ்வு மனப்பான்மை இன்னும் அதிகமாயிக்கிட்டே போச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் டவுனுக்கு போறான். அங்க ஒரு போஸ்டரை பாக்குறான். அது நாய்களுக்கான ஒரு அழகு போட்டி பத்தினது. அடடா, இத பார்த்ததும் தான் தாமதம் அவனுக்குள்ள இருந்த பொறாமத்தி அப்படியே குழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. இங்கதான் ஒரு புது கேரக்டர் என்ட்ரி ஆகுது. இந்த கேரக்டர் சாச்சாவோட உலகத்தையே மாத்த போகுது. அந்த போஸ்டரையே ரொம்ப சோகமா பாத்துட்டு நிக்கிறான் நம்ம சாச்சா. அப்போ அந்த வழியா போன குருன்னு ஒரு வயசான ரொம்ப புத்திசாலியான நாய் இத கவனிக்குது. சாச்சா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கலான்னு முடிவு பண்ணுது. இங்க பாருங்க, ரெண்டு பேரோட மனநிலையும் எப்படி நேரெதிரா இருக்குன்னு. ஒரு பக்கம் சாச்சா எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் தலையெழுத்து இவ்ளோனான்னு விரக்தியில பேசுறான். ஆனா இன்னொரு பக்கம் குருவோ அதெல்லாம் இல்ல, விதிய மாத்தலான்னு ரொம்ப ஞானமா சொல்றாரு. இது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, வாழ்க்கைய நாம எப்படி பாக்குறோங்கிறத பத்தினது. குரு சொன்ன அந்த ஒரு வரிதான் இந்த கதையோட மைய கருத்து. விதிய மதியால் வெல்லலாம். அதாவது நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நம்ம புத்திய சரியா பயன்படுத்தினா நம்ம தலையெழுத்தையே நம்மளால மாத்தி எழுத முடியும்னு அர்த்தம். குரு சொல்லதெல்லாம் சாச்சாக்கு காதுலயே விழல. ஒரே விரக்தியில, பேசுறதெல்லாம் ஈஸி, உங்களுக்கு உண்மையாவே திறமை இருந்தா என்னை இந்த போட்டியில ஜெயிக்க வைங்க பாப்போம் அப்படின்னு ஒரு சவால் விடுறான். இந்த சவால் தான் குருவோட மாஸ்டர் பிளானுக்கு ஆரம்ப புள்ளி. ஓகே, இப்ப குரு என்ன பண்ண போறாரு? சாச்சாவுக்கு ஒரு மறக்க முடியாத பாடத்தை கத்துக் கொடுக்க அவரோட மூளையில ஒரு சூப்பரான தந்திரமான திட்டம் உருவாகுது. அது என்னன்னு பார்க்கலாமா? இதுதாங்க குருவோட சீக்ரெட் பிளான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. முதல்ல ஸ்டேஜுக்கு பக்கத்துல உயரமான இடத்துல யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கணும். அடுத்து போட்டிக்கு வர்ற ரொம்ப அழகான நாய்களை நோட் பண்ணணும். அப்புறம் அவங்க மேல யாருக்கும் தெரியாம அரிப்பு உண்டாக்குற பொடியை தூவணும். கடைசியா ஒரு மாதிரி கெட்ட வாசனை வர திரவத்தையும் அவங்க மேல தெளிக்கணும். இது கொஞ்சம் தந்திரமான வேலை தான், ஆனா இதோட நோக்கம் சாச்சாவுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கறது தான். இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். போட்டி ஆரம்பிக்க போகுது. ஆனா அதோட முடிவு எல்லாரையும் அப்படியே ஆச்சரியத்துல ஆழ்த்த போகுது. இங்க பாருங்க, ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு. குருவோட பிளான் பக்காவா வேலை செய்யுது. மத்த அழகான நாய்கள்லாம் திடீர்னு உடம்ப சொரிய ஆரம்பிக்குதுங்க, ஒரு மாதிரி நெளியுதுங்க, அதுங்க கிட்ட இந்த ஒரு கெட்ட வாசனையும் வருது. ஆனா நம்ம சாச்சா எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அமைதியா கம்பீரமா நடந்து வர்றான். And the winner is சாச்சா. ஆமாங்க, யாருமே எதிர்பார்க்கல, அந்த போட்டியில சாச்சா தான் ஜெயிக்கிறான். முதல் முறையா மொத்த கூட்டத்தோட கைத்தட்டலும் அவனுக்காக ஒலிக்குது. சாட்சாவால இதை நம்பவே முடியல. ஒரே ஷாக் அவனுக்கு. ஆனா அந்த ஸ்டேஜ்ல மக்கள் கைத்தட்டுறத கேட்கும்போது முதல் முறையா அவனுக்குள்ள நம்மாலையும் முடியும்னு ஒரு சின்ன நம்பிக்கை வித விழுந்தது. போட்டி முடிஞ்சதும் குரு சாச்சா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அப்போதான் சாச்சாவுக்கு புரியுது, வெற்றிங்கிறது வெளி அழகுல இல்ல, நம்ம உள்ள இருக்கிற நம்பிக்கையில தான் இருக்குன்னு. அன்னையிலிருந்து குருவை தன்னோட டீச்சரா ஏத்துக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறான். சரி, சாச்சாவோட இந்த சூப்பரான மாற்றத்துல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? வாங்க பார்க்கலாம். இந்த கதையோட முக்கியமான படிப்பினை இதுதான். நம்மளோட உண்மையான பலம் நம்ம தோற்றத்திலேயோ பணத்திலேயோ இல்ல, நம்மளோட புத்திசாலித்தனத்திலையும் நம்ம மேல நாம வைக்கிற நம்பிக்கையிலையும் தான் இருக்கு. மத்தவங்க கூட நம்மள ஒப்பிட்டு பாக்குறத நிறுத்திட்டு நம்ம திறமைய நம்பினா போதும். சாச்சாவ மாதிரி நாமளும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். யோசிச்சு பாருங்க, சாச்சாவை போலவே நம்ம எல்லாருக்குள்ளேயும் நம்ம விதிய மாத்தக்கூடிய அறிவு இருக்கு. அந்த சக்தியை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? இத பத்தி யோசிங்க. மீண்டும் சந்திப்போம்.